இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும், உடைய அபிஷேகம் எங்களை நடத்தட்டும்பா. உடைய கிருபைக்குள் எங்களை நாங்கள் மறைக்கிறோம். எங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்து இருக்கிறதப்பா. அவர் வெளிப்படும் போது ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுவோம். உங்க சித்தத்தை அறிகிற அறிவுல எங்களை நிரப்புங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகள் என்று நீர் சொன்னீர். வேத வசனத்தை ஆராயவும் தியானிக்கவும் ஆவியானவர் உதவி செய்யுங்க. கிருபை தாங்கப்பா. இதனால் இந்த கருத்துல தருகிறேன். எங்கள் தேசத்தை உடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற பகுதியை உடைய கருத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. விசேஷமா இந்த பகுதியிலும் ஒரு சிலருக்கு தொற்று இருக்கிறதாக ஆண்டவரே நாங்கள் செய்தியில பார்த்தோம். கர்த்தர் தாமே அந்த தொற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே வாய்க்கிறது என்பதால் நாங்கள் வாசிக்கிறோமே. எல்லா நன்மைக்கு ஏதுவாக நீர் முடிய பண்ணி கொண்டிருக்கிறீர். கிருபை ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்க பகுதி மாணவர் ஒன்றியத்துக்காக ஜெபிக்கிறோம். இடத்துல இருக்கிற ஆண்டவர் எல்லா ஊராட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராம ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அறியாம இருக்கிற ஜனங்களப்பா, கர்த்தருடைய கிருபையை எங்க ஜனங்கள் மேல வகிப்பீராக. இரத்தத்தை எல்லா கிராமத்தின் எல்லைகளிலும் நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பை நாங்கள் கூறுகிறோம் சுவாமி. வெளி இடங்களிலிருந்து இந்த ஜனங்கள் வந்தாலும் ஒரு பாதிப்பும் ஜனங்களுக்கு ஏற்படாத வண்ணமாக நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய கிருபை அவள் மேல இருப்பதாக. இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு கிராமங்களையும் பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. பகுதி முழுவதும் ஆளுகை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் ஜனங்களை நினைத்தருளுங்கப்பா. எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் பிரதான மேய்ப்பரா இருக்கிறீர். நன்மையும் கிருபைகளை தொடர பண்ணுகிறீர். நமக்கு கொடான கோஷ் ஸ்தோத்திரம். இந்த நாள் இன்று கரத்துல தருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நாளை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்காவின் புத்தகம் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அநேகருக்கு ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து 30 வயசு வரைக்கும் என்ன செய்தார்? வேத புத்தகத்துல சொல்லப்படலையே அவர் என்ன செய்தார் என்று அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பல படங்கள் எடுக்கிறாங்க, ஆனா எப்படி இருந்தது? ஆனா வேதம் இதுல ஒரு வசனத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப அந்த 30 வயது வரைக்கும் தேவன் அவரை ஞானத்தினாலும் கிருபையினாலும் தம்முடைய பலத்தினாலும் மனுஷர் தயவினாலும் விருத்தி அடைய செய்து கொண்டே இருந்தார். ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கொஞ்சம் கொஞ்சமா 17 வயதுல போராட்டம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா 30 வயதிலே தேவன் யோசேப்பை உயர்த்துகிறார். 30 வயதிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆனா 12 வயதிலே ஆசாரியர்களுக்கு முன்னால பேசுகிற ஞானம், 12 வயதிலே ஆலய தலைவர்களுக்கு முன்பாக நின்று பேசுகிற அந்த ஞானம் இயேசுக்கு இருந்தது. காரணம், பிதாவானவர் ஞானத்தை கொடுக்கிறார். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த வளர்ச்சியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவானவர்
ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோசியலி, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வளர்ப்பது வேற, நடத்துவது வேற. குடும்பத்துல பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆனா அதே நேரத்துல பிள்ளைகளை நடத்துவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்துங்க. சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பத்திலே நடக்கிற சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்போ அவங்களை வளர்க்கணும் ஒரு புறம், இன்னொரு புறம் அவங்களை நடத்த வேண்டும். ஃபீடிங் அண்ட் லீடிங். ஃபீட் பண்றது, லீட் பண்றது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:6 வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அல்லேலூயா. நடத்த வேண்டிய வழியில அவங்களை நடத்தணுமா? ஏன் தெரியுமா? கீழே சொல்றாரு, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயதுல 5ல விளையாதது 50ல நிச்சயமா விளையாது. பழமொழி சொல்றாங்க. அப்ப இந்த சின்ன வயதுல இருக்கும் பொழுதே அவங்களை கர்த்தருக்குள்ள நம்ம வளைச்சிடணும். அவங்கள ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்படி மகனை குறித்து வாலிப வயது ஆயிடுச்சு, பயங்கரமான சேட்டை, கீழ்ப்படிய மாட்டுக்கான், வாலிபர்களோடு சேர்ந்து கொண்டு வரமாட்டுக்கான். அவங்க நல்ல கர்த்தருக்குள்ள அவங்க நல்ல விசுவாசியா இருக்கிறார்கள். ஆனா அவனுடைய பையன் சாட்சி இல்லாம இருந்துட்டு இருக்கான். அதனால அவங்களுக்குள்ள பயங்கரமான வேதனை, அவனை குறித்து உண்டான வருத்தம். ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பயங்கரமான வருத்தம். என்னோட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இரவு நேரத்திலே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னால முழங்கால் படிட்டு அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னேன். ஆனா இயேசு சொன்னாரு, உனக்காகவும் உன் பிள்ளைக்காக அழு. ஏன்னா இந்த வாலிப வயதிலே பயங்கரமான சிந்தனையில போராட்டம் அவங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்திலிருந்து வருகிற பாவங்கள், இச்சைகள், அதை மேற்கொள்ள முடியாதபடி தடுமாறி போராடுவாங்க. வெளியில சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ண போனா அவங்கள்ட்ட இருந்து பாவத்தை தான் கற்றுக்கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், நம்முடைய சிந்தையில விடுதலை உண்டாகும்படி, சிந்தையில இருக்கிற அக்கிரமமான கிரியைகள், பாவ கிரியைகள் நுழையாதபடி இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு பாதுகாப்பை கூறி இரவு நேரங்களை கை வச்சு ஜெபிக்கணும் பிள்ளைகள். அப்பொழுதுதான் அவங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அவருடைய சிந்தைகள் பரிசுத்தமாய் மாறும். ஆமென். சிறு வயதிலே அவங்களை வளைத்து விடணும். சின்ன வயதிலே கர்த்தருக்குள்ள அவங்க நடத்தணும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்லுவான் என்று நான் ஆண்டவர் அதை நம்பி இருந்தார். உங்களை ஆண்டவர் நம்பணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுப்பீங்க. உலகத்துல எவ்வளவு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் பாருங்க. இதுக்கு முன்னால நிறைய படிப்பு, டியூஷன், வேலையின் காரியங்கள், பயங்கரமா அதற்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனா கர்த்தருடைய வேதத்துக்கு எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க யோசிச்சு பாருங்க. கொடுக்கல. ஆனா இந்த நாட்கள் நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத வசனத்துக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் சபைகளை வேத வசன போட்டின்னு வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? போட்டி நோக்கம்ங்கிறது என்னன்னா, கிறிஸ்துவின் வசனம் எப்படியாவது இருதயத்துல போகணும், வசனம் இருதயத்தில் எழுதப்படணும். வேதம் சொல்லுது, எபிரேயரின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? எபிரேயரின் புத்தகம் 8:10 வாசிக்க பார்க்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது. பாருங்க, கர்த்தர் என்ன செய்றாரு? குடும்பத்தோடு, குடும்பத்தின் பிள்ளைகளோடு, குடும்பத்தின் தலைவரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்மோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. ஆனா இங்கே ஒரு உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். வாசிங்க. உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வசனங்களை, என்னுடைய சத்திய வசனங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, பாத்தீங்களா, மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நீங்கள் வாசலை திறக்கணும். இந்த நாட்கள்ல இயேசுவின் வார்த்தைக்கு உங்கள் குடும்பம் நீங்கள் திறந்து விடணும். உங்க பிள்ளைகளை வாசிக்க வைக்கணும். அனுதினமும் வாசிக்க வேணும். எங்க வீட்டுல இப்ப ரீசெண்டா பைபிள் வாசிக்க சொல்லி அவங்களுக்கு பிரைஸ் டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த புதிய ஏற்பாடு முடிச்சிட்டீங்கன்னா
உங்களுக்கு பெரிய gift வாங்கி தருவேன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் காலையில மரத்துக்கீழ உட்கார்ந்து வாசிக்கிறாங்க. எழுமனோன்னு பிரஷ் பண்ணிட்டு உடனே பைபிள் தான் எடுத்து வாசிக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு வாஞ்சி, எப்படியாவது வசனத்தை அவங்களுக்குள்ள கொண்டு போயிடணும். வேற எது சம்பாதிச்சு வச்சாலும் அவங்க இழந்துருவாங்க. அதை காப்பாற்ற தெரியாது. அந்த வசனத்தை அழிக்க முடியாது, இயேசுவை அழிக்க முடியாது. அதை சம்பாதிச்சு வைக்கணும். உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. சாப்பாட்டு நேரம் நெருங்குது. நான் நினைச்சேன் இப்போ அவங்களை இளவு விட்டுட்டேன்னா மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானே சாப்பாடை போட்டு அவங்களுக்கு நல்ல பெசஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை வாயில ஊட்டினேன். அதுக்கப்புறம் 5-6 அதிகாரம் 10 அதிகாரம் வரைக்கும் அவங்க வாசிச்சாங்க. ஏன் தெரியுமா? எப்படியாவது வசனத்தை அவங்க இருதயத்துல போடணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அதான் உடன்படிக்கை. பின் நாட்கள் அவங்க மறக்க மாட்டாங்க. தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்கள் பின்பாது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சிறு வயதிலே அது இப்படி எம்டி சிடி மாதிரி பிளாக்கா இருக்கும். சொல்றது எல்லாம் அப்படியே பதிஞ்சிரும். நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நிறைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் உள்ள இருக்கிறதுனால வசனம் டக்குன்னு உள்ள பதியாது. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. சின்ன வயதிலே சொல்லுகிற கர்த்தரை குறித்து உண்டான அந்த ஸ்டோரி, ஆண்டவரை குறித்து, பைபிளை குறித்து உண்டான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லணும். வேதம் சொல்லுது, நீ நடக்கும் போது படுத்திருக்கும் போது கருத்தாய் அவளுக்கு நீ போதி, கருத்தாய் போதி, நீ சொல்லிக் கொடு. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா பின் நாட்கள் அவங்களை வளைக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் பார்க்கிறோம். முதலாவது நீங்க குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் அதை செய்யுங்க. செய்ய அவங்கள சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. முதலாவது நீங்க செய்யுங்க. நீங்க முழங்கால் போடுங்க, அவங்க முழங்கால் போடுவாங்க. நீங்க வேதத்தை திருப்புங்க, அவங்க வேதத்தை அழகா திருப்புவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வைப்பாரு. நீங்க முயற்சி எடுங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி எடுங்க. முடியாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ குடிகாரனா இருந்தீங்கன்னா உன் பிள்ளைகள் குடிகாரனா தான் இருப்பான். நீ டிவி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நாடகம் பார்த்துட்டு உங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை உங்க கண்களுக்கு முன்னால அப்படி இல்லாம இருக்கலாம், வெளியில போய் அப்படி செய்வாங்க, தவறுகளை செய்வாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருந்த உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நீ நடத்து. வேதம் சொல்லுகிறது, பிள்ளை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் போய் விசாரிக்க வேண்டும். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோனுடைய பெற்றோர்கள் கர்த்தரிடத்துல போய் விசாரித்தார்கள், எப்படி வளர்க்க வேண்டும். நஸ்ரேய விரதம் எடுத்து அவனை வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அது குறித்து மனோவா கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அல்லேலூயா. யோபு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாய் நடந்து கொள்கிறார். பிள்ளைக்கு முன்பதாக பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர் பலி செலுத்துகிறார். ஒரு முன்மாதிரியான ஒரு பாத்திரங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்கள். முன்மாதிரியா நடந்து கொள்றாங்க, சாட்சியா நடந்து கொள்றாங்க. குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் அதை கவனிக்கிறாங்க. நாம் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிறாங்க. சில பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கவனிச்சு பார்த்தா பெற்றோர்களும் அதே வார்த்தையை பேசுறாங்க. பின்னாட்கள் அதை மாற்ற முடியாது. அது வாயில அப்படியே வந்துடும் அந்த வார்த்தைகள். ரொம்ப கேர்ஃபுல். உங்க பிள்ளைகளுடைய வளர்ப்புல நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். சின்ன வயதிலேயே அவங்களை ஃபீட் பண்ணிடணும். சின்ன வயதிலே அவங்களை போதித்து நடத்தணும். நடத்த வேண்டிய வழியில நீ நடத்து. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வரும். தாய்க்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு, மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. தகப்பனுக்கு ஒரு பங்கு, தாய்க்கு ஒரு பங்கு, மிகப்பெரிய ஒரு பங்கு. நடத்த வேண்டிய இல்லைன்னா பின் நாட்கள்ல உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்துடும். சிறு வயதிலே அவங்களை ஷேப் பண்ணி கர்த்தத்தை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருங்க. எப்படி அண்ணால் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் ஒரு சாமுவேலை விட்டதுனால சாமுவேல் சிறு வயதில இருந்தே கர்த்தருடைய ஞானத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் பழக்கப்பட்டார். அதே போல உங்க பிள்ளைகள் வளரும் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் அதுதான், அவருடைய திட்டம் அதுதான், அவருடைய நோக்கம் அதுதான். குடும்பங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் அதுதான். என்ன அந்த கடைசி நாள்ல நோவாவை போல குடும்பத்துக்குள்ள பேழைக்குள்ள குடும்பமாய் நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 2:15. குடும்பங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, குடும்பத்தை தேவன் எப்படி பார்க்கிறார், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை விரும்புறத நம்ம வாசிப்போம். மல்கியா 2:15 வாசிக்க பார்க்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை, கவனிங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவனுடைய விருப்பம் பாருங்க, அவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம். ஏன் படைச்சாரு? அநேக ஆதாம உண்டாக்கி இருக்கலாமே, வல்லம் இருந்தது அவருக்கு இல்ல.
ஒரே ஆதாம், அவருக்குள் உண்டாக்கணும் அதே ஆதாமின் மூலமா, அதே சந்ததியின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்க குடும்பத்துல உங்க குடும்பம் ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கணும். உங்க சந்ததி, உங்க ஜெனரேஷன், உங்களுக்கு பின்னால வருகிற ஜெனரேஷன், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானா எத்தனை சந்ததி இருக்கோ அத்தனை சந்ததியும் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்க வேண்டும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். அது மாறவே செய்யாது. ஆபிரகாம் இருந்தது ஈசாக்கு, ஈசாக்கு இருந்து யாக்கோபு, இப்படி வரிசையாக கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடத்தப்படுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதுல சேரும். ஒன்றும் குறையப்படல. ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதம் இருந்தது அப்படியே ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது, அப்படி சந்ததிக்கும் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது அப்படிதான் சொல்றது. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யோசுவாவின் நாட்கள் முடிகிறது. அதுக்கு பிற்பாடு தேவனை அறியாத ஒரு சந்ததி எழுப்பிருச்சு. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. எப்படி அவ்வளவு தூரம் கர்த்தருடைய வழிநடத்தின்படி நடந்து வராங்க. மோசே நடத்திட்டு வராரு, யோசுவா நடத்திட்டு வராரு. அதுக்கு பின்பதாக கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழுப்பி விட்டது. மீண்டும் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போறாங்க, மீண்டும் அவர்கள் தவறான கிரியைகளுக்குள்ள போறாங்க, உலகத்தோடு ஒன்றி போறாங்க, இச்சைகளுக்குள்ள போறாங்க. எப்படி? கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, தேவ பக்தியா அவர்கள் வாழவில்லை. ஒருவேளை தேவ பக்தியின் வேஷம் வெளியில இருந்திருக்கலாம், ஆனா பலனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நீங்களும் நானும் மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா தேவ பக்தி நமக்குள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை நடத்த முடியும். அதான் வேதம் சொல்லுது, தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ண. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனா தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று கவனிங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே எங்களுக்கு சொல்றாரு. ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. எப்போதுமே பெண்கள் அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. ஆனா அந்த அலங்கரிப்பு, அதுல முக்கியமா ஆண்டவர் சொல்ற அலங்கரிப்பு எது தெரியுமா? ஒண்ணு சாந்த குணம், அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற அலங்கரிப்பு. ஆனா இன்னொன்று நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா? ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தொற்கால் என்கிற சீஷி இருந்தா வேதம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களுக்கு எப்படி கொர்நேலியு தான தர்மத்தை செஞ்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறது போல தொற்காலும் தன்னால் இயன்றதை அவள் ஜனங்களுக்கு நன்மை செய்தாள், நற்கிரியைகளை செய்தாள், உதவி செய்தார். அவள் மரித்து மேல் வீட்டு அறையிலே அவர் எழுந்த பொழுது பேதுரு அந்த இடத்துல வந்து ஜெபித்து அவரை உயிரோடு கூட எழுப்புகிறார். பார்த்தீங்களா? மீண்டும் ஆயுசை கொடுக்கிறாரு, ஆயுசு நாட்களை விருத்தியாக்குறார். நற்கிரியைகளை செய்யும் போது கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார், ஜீவனை கொடுக்கிறார். அவர் தேவ பக்தியோட ரகசியம் எங்க இருக்கு பாருங்க. தேவ பக்தி உள்ளவன் எப்படி சொல்லலாம்? நீங்க நற்கிரியைகளை செய்ய நீங்கள் பழக வேண்டும். எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். அதாவது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. அதுல எதிர்ப்புகள் வரும், அதுல சோர்வுகள் வரும். தொடர்ச்சியாய் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபிகாயிலை பாருங்க, நற்கிரியைகளை செய்தால் அவர் குணசாலியான ஒரு ஸ்திரீ. அதான் இதை சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவள் நற்கிரியைகள். குடும்ப தலைவிகள் நற்கிரியைகளை செய்யுங்க. ஏழைகளுக்கு அதிகம் உதவி செய்யுங்க. அதுக்குன்னு ஏழைகளுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க. உங்க கணவர் வீட்டுல பணம் கொடுத்தாருன்னா அதுல கொஞ்சம் ஏழைகளுக்கு எடுத்து வைங்க. நற்கிரியைகளை செய்யுங்க. மற்றவங்களுக்கு நற்கிரியைகள் செய்யறது மூலமா உங்க சந்ததிக்கு புண்ணியமா இருக்கும், உங்க சந்ததிக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவ பக்தியுடைய அடையாளம் என்னங்க? நற்கிரியைகளை நாம் செய்ய பழக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன்
தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும், வேஸ்டா இருக்கும்ன்றார். தேவ பக்தியினுடைய அடையாளம் ஒன்று நற்கிரியை, இன்னொன்னு தேவ பக்தியின் அடையாளம் நாவடக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நாவடக்கம். சிலர் பேசினாங்கன்னா நிப்பாட்டுறதே கிடையாது. ஒரு கண்ட்ரோல் நமக்கு வேணும், ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வேணும். ஆவியின் கனிகளை ஒன்று இச்சை அடக்கம், நாவடக்கம் நமக்கு வேணும். இஷ்டம் போல பேசிட்டு தேவ பக்தி உள்ளவன் சொல்ல முடியாது. நாவடக்கம் நமக்கு வேணும். அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே நாவுக்கு காவல் வைங்கப்பா, என் நாவின் வார்த்தைகள் நான் காத்துக்கொள்ளணும். நார்மலா மாம்சத்தில் அது முடியாத காரியம் ஒன்று. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதே யாக்கோபு தான் நாவு குறித்து சொல்லும் போது நாவின் கடிவாளன்னு சொல்றார். ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவருடைய ஆவியானுடைய கரத்துக்குள்ள இந்த நாவை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா, எந்த நேரத்துல வாயை திறக்கணும், எந்த நேரத்துல வாயை மூடணும் என்கிற ஞானத்தை, ஒரு கட்டுப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தருவார். என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நாவிலிருந்து பேசுவார். ஆண்டவர் சொல்றார், எந்த நேரத்துல எதை பேசணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அருமையான ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்கள நான் அநேக நேரம் வாட்ச் பண்ணிருக்கிற, ஜெபத்துல ஸ்தோத்திரத்துல தான் இருப்பாங்க. யாராவது அவங்களுக்கு அவங்கள பாக்குறதுக்கு சிலர் வருவாங்க. வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இப்ப வந்தா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாள, ஜபிக்க முடியாத அப்படி சொல்லுவாங்க. பாருங்க அவங்கள எப்படி காத்து கொள்றான் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தை. ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம், ஏதாவது நம்ம பேசிடுவோமே, தப்பா பேசிடுவோமே என்று சொல்லி அவங்க போய் ஜபத்துக்குள்ள ஓடிடுவாங்க. ஆமென். ஏன்னா நாம் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஜாக்கிரதை. டீ கடையில எவ்வளவு நினைக்கிறேன், போனீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்துருங்க. பேக்கரியில எவ்வளவு நேரம் பார்த்துருங்க, வாங்கிட்டு வந்துருங்க. ஊருக்கு அதை பேசுறது, அதை பேசுறது, இது பேசுறது. வேதம் சொல்லுது, ஆண்டுடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படுவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் சத்தம் வீதியில கேட்கப்படக்கூடாது. ஒரு நாவடக்கம் நமக்கு வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியான ஒரு கரத்திலே உங்களுடைய நாவை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற முடியும். கர்த்தருடைய பார்வையில் அது வெளியேற பெற்றதா இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னார், அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும், பிரயோஜனமற்றது. ஹல்லேலூயா. தேவ பக்தியை நீங்க முதல்ல அது கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் அது பிற்பாடு கற்றுக்கொள்வாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசி கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். பாத்தீங்களா? நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருக்கு தெரியாத கர்த்தர் நான் பிரியமா நடந்து போறோம் இல்ல. அத சொல்றாரு, எல்லாருக்கும் பிரியமா. பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படி சொல்றாரு. அதே நேரத்துல பவுல் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்யும் போது சுவிசேஷத்துக்கு தடையா இருந்தவனை பார்த்து எலிமாவை பார்த்து சொல்றாரு, உன் கண் குருடாக கடவுள், சில காலம் நீ சூரியனை பார்க்காதபடி. அது ஆவியானவரே அவரை அப்படி நடத்துகிறார். ஆமென். நீங்க ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுல இருந்தீங்கன்னா, எந்த நேரத்துல எதை பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி பிரியமா இருக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். அந்த நேரத்துல அது சாத்தான் போய் பிரியமா இருக்க முடியாது. சாத்தான சில நேரத்துல பிசாசு என்ன செய்வான், கைக்குள்ள போட்டு சில மனிதர்களை கைக்குள்ள போட்டு சாத்தான் ஏவி கொண்டிருப்பான். அந்த நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த நேரத்துல போய் அன்பு செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்துல சாத்தானை கடிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சாமுவேல் பிரியமாய் நடந்து கொண்டான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் வளர்க்கப்பட்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்க்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அதனாலதான் கர்த்தருக்கு பிரியமாவும் ஜனங்களுக்கு பிரியமாவும் வாழ முடிந்தது. பி பேலன்ஸ்ட். கர்த்தர் மட்டும்தான் நான் அப்படி இல்லை. நீ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டே நான் கொண்டு வர முடியும். சாமுவேலுடைய கீர்த்தி பெர்சபா வரைக்கும் பெயர் பெற்றுச்சு. காரணம், அவன் பிரியமா இருந்தான். நீங்க பேசுகிற வார்த்தை. ஆமென். சிலர்கிட்ட பேசினா, இவங்கள்ட்ட பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளுடைய ஆவியை அவிஞ்சு போயிட்டு பேச மாட்டாங்க. சொல்றது, ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம்.
அந்த கடை போய் கொஞ்ச நேரம் ஆண்டவர் குறிச்சு பேசினா அவ்வளவு சமாதானமா இருக்கு. ஊர் கதையை பேசுவா, வம்பு கதையை பேசுவா, கேள்வி கதைகளை பேசுவா. ஐயா அங்க போக கூடாது அப்படி சொல்ற ஆட்கள் இருக்காங்க. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. தீமோத்தேயு பக்தி உள்ளவனாய் மாறுறதுக்கு காரணம், தேவனுக்கு பிரியமாய் மாறுறது காரணம் என்ன தெரியுமா? உடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள கடத்தப்பட்டுச்சு. உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணும்? கருத்தா போதிக்கணும். உட்கார வச்சு எப்படி கருத்தா ஜெபிக்கிறோமோ அதே போல கருத்தாய் வேத வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமே, படுக்கிற பொழுது அவங்களை உட்கார வச்சு பைபிள் இருக்கிற ஸ்டோரியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க நடந்து வந்த கஷ்டமான பாதைகள் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார் கருத்தா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மறக்கவே செய்யாது. பின் நாட்களே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது உலகத்தின் ஆலோசனைகளை போக மாட்டாங்க. எங்க அப்பா இந்த நேரத்துல ஜெபம் பண்ணினார், எங்க அம்மா இந்த நேரத்துல இப்படி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று ஆவியானவர் நினைப்பூட்டுவார். வாசிங்க கேள. நீ உன் வீட்டில் உட்காரும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. வசனத்தை குறித்து அவர் சொல்றார். அவங்களுக்கு போதிக்கணும். நீங்க டீச் பண்ணணும். அவங்களை உட்கார வச்சு டீச் பண்ணணும் சிறு வயதிலே. அப்பொழுது அவங்க வளரும் பொழுது மகிமையான அனுபவத்துக்குள்ள அவங்க வருவாங்க. நல்ல பூரணமாக்கப்பட்ட ஒரு புருஷர்களாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவங்க வருவாங்க. ஆமா, நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எங்க வீட்டுல கோழி இருக்குது. அந்த கோழிக்கு குஞ்சு சொல்லிக் கொடுக்கறத நான் பார்த்திருக்கேன். எப்படி அது இறைய தரையில இருந்து சாப்பிடணும்னு சொல்லி தரையை கிளறத சொல்லிக் கொடுப்போம். மண்ணில் இருக்கிற பூச்சியை எப்படி பிடிக்கணும், உள்ள இருக்கிற அந்த புழுக்கள்லாம் எப்படி எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி எப்படி அது கூப்பிடும். அது ஒரு சத்தம் போட்டு வித்தியாசமா சத்தம் போட்டு கோழிகளை கூப்பிடும், குஞ்சுகளை கூப்பிடும். எப்படி அந்த கூண்டுல மேல ஏறணும் அது காமிச்சு கொடுக்கும். காக்கா வரும்போது எப்படி போய் ஒளிந்து கொள்ளணும், எப்படி செட்டைகளுக்கு போய் உட்காரணும், இதெல்லாம் கோழி காமிச்சு கொடுக்க. ஆமா, இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நேரம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு டைம் எடுத்து சொல்லிக் கொடுங்க. செல்போன்லயே உட்கார்ந்துட்டு டிவிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தா அவன் வேற ஏதோ ஒரு காரியத்துல சிந்தனையில செலுத்தி உலகத்துக்குள்ள போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். நடக்கும் போதும் படுக்கும் போதும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசுங்க. போதித்து அவர்களை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க. முதிர் வயதிலும் அவர்கள் கைவிடாது இருப்பார்கள். ஆமே, பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்க. பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். அவங்க பலனற்று போகும்படி சிலர் போட்டு அடி 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 நாய் அடி அடிச்சிருவாங்க. கோபம், பயங்கர கோபம் வந்துடும். உங்க மேல ஹேண்டில் பண்ண தெரியணும். பெரம்பு எடுன்னு சொன்னாலே அவங்க சரியாயிரும். அவரிடத்தில் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவரை ஏற்கனவே தண்டிச்சாங்க. அந்த தண்டனை ஏற்கனவே கொடுத்த தண்டனையை வச்சு நம்ம என்ன செய்யணும்? அவங்களை ஹேண்டில் பண்ணி சரியாய் கர்த்தருக்குள்ள அவங்களை நடத்தும். சொல்லும் பொழுதே அந்த இடத்து வாசின்னு சொல்லும் பொழுதே அவங்க கீழ்ப்படியத்தக்கதாக கீழ்ப்படிதலுக்குள் வரணும் என்று சொல்லி நீங்கள் அவங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. உங்களையும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த வார்த்தையை கேட்டு பலப்படுங்க. உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. நோவா எப்படி குடும்பத்தை பிள்ளைக்குள் கொண்டு வரதுக்கு ஆயத்தம் பண்ணானோ, அவன் நீதிமானா இருந்தா குடும்பம் அதை பார்த்திருக்கும். கர்த்தரோடு அவன் இருந்ததை குடும்பங்கள் பார்த்திருக்கும். ஜெபம் பண்ணதை குடும்பம் பார்த்திருக்கும். தேவ சத்தத்தை கேட்டது குடும்பம் பார்த்திருக்கும். அந்த வார்த்தைகளை குடும்பத்துக்கு போய் சொன்னா அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 8 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இல்லன்னா அவன் சொல்றது கடை போறா அப்படின்னு போயிருவாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அப்பாவும் பிள்ளையும் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து தண்ணி சாப்பிடுறாங்க, போதை மருந்து சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் அந்த சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததியா இருக்காது. தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மளை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய குடும்பத்தை சபையில கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தருடைய சந்ததியாய் மாறி பரிசுத்த ஜாதியாய் மாறி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று நானும் உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும்
ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த வார்த்தை இருதயத்தில் எழுதப்படட்டும். உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணி இந்த வார்த்தையில உண்மையா இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைத்தார். பரிசுத்தமுள்ள கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமா சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் அவர்கள் கர்த்தரை அறிகிற நாட்களாய் மாறட்டும். இந்த நாட்கள் ஆண்டவரே தேவ பக்தி அவர்களுக்குள்ள வளர செய்கிற நாட்களாய் மாறட்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தேவனுடைய தயவிலும் ஞானத்திலும் மனுஷனுடைய தயவிலும் கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல உடைய பிள்ளைகளும் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உடைய ஞானத்தின் ஆவியானவர் போதித்து நடத்துங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் போதித்து நடத்துங்க. உடைய கருத்துக்குள்ள குடும்பங்களை நான் தருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். குடும்பத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், சபை பிள்ளைகளுக்காய் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரி, சபை பிள்ளைகளுக்காய் நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களை கரப்பிடிச்சு தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபையில இவர்கள் சாட்சியுள்ள பாத்திரங்களாய், தன்னுடைய தேசத்துல சாட்சியுள்ள பாத்திரங்களாய், ஒரு சாமுவேலை போல தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. எதற்காய் அழைத்தாரோ அந்த திட்டம், அந்த நோக்கம், குடும்பத்தை குறித்து உண்டான திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் ஆட்சிக்கிறேன். தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பாதுகாப்பின் கீழ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.